அடி அருமை தங்கச்சி, ஆத்தா மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பளை மடி சோகம் கேக்குதாடி? இனிமே என் தங்கச்சிய கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூரா அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆத்தாப்ப செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும்பாங்க. இப்போ புள்ள செஞ்ச பாவம் ஆத்தாப்பன சேர்க்கும். நாளைக்கு இவன் குடும்பத்தையே உயிரோட சமாதி கட்டுங்களா? பெருமாள் கோயில் பக்கத்துல அத்தை மாமா விஜய் 3 பேர்த்தையும் உயிரோட சமாதி கட்டுறாங்க. அந்த பொண்ணப்படம் இது பக்கம் வேண்டாம் மச்சான், சின்ன வாய்க்கால் பக்கமா குறுக்குழியில் போயிடலாம். சீக்கிரம் கட்டுங்க, செங்கத்துக்கு வைங்கடா. மாலை மாலை நாட்டு வேலை பாரும்மா. என்னமா அழகா கட்டிட்டு இருக்கானுங்க. காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன். ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க. அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன். அப்பா பாட்டி வந்துட்டியா? யாருப்பா இந்த வேலையை செஞ்சது? எல்லாம் அந்த பொறிக்கு பொண்ணு தாப்பா. பாண்டி, வந்தது வராதுமா அருவாள் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போற? அவன் தலையை சீவமா விட மாட்டோமா? வேண்டாப்பா, வேண்டாம் பாண்டி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிற. மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. 1000 அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுறவன் ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாதா பேசு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுன. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் கேட்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மறி கொழுந்து அவளை வெட்டி சாச்சுது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் நமக்கு எதுக்குப்பா வரவு? சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லுமா? அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசுபடுத்துற? பாண்டி,
பொன்னம்பலம் தங்கச்சி உன் தம்பி ஒருத்தர் விரும்புறாங்க. ஆ, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணே, அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துக்கிட்டேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட அவங்க அண்ணன். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன். என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. டேய், நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளையே உன்னை கட்டி வைக்கிறேன். வணக்கம் வணக்கம். என்ன ஊர் சனம் மட்டும் இங்க வந்து கூடி இருக்கிய? பஞ்சாயத்து கூட சொல்லி தண்டோரா போட்டாங்கல்ல, அதான் கூடி இருக்கோம். பஞ்சாயத்து பொன்னம்பலம் வீட்டுல இல்ல கூட, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இந்த ஊர்ல என்ன அக்கிரமம் நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஊருக்கு ஒளி விளக்கா நம்ம தம்பி வந்திருக்காரு. இனிமே செந்தூர பாண்டி தான் எல்லாமே எங்களுக்கு. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்களையா. ஏ ராசா, ஒருத்தன் தலையை வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போனேன். நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு வயசுல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே எங்க நல்லது கெட்டதுக்கு தம்பி தான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான். இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் நியாயம். எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறோமுங்க. செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமைகளா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரி சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பியை கூட்டியாரேன். சரிங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல, ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். வணக்கங்க ஐயா. ஓ, மலைச்சாமி. ஐயா, இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம். நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி, நீங்க போங்க. வர்றேங்க ஐயா. அண்ணே, இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன் கொடுத்துருங்க. சரி தம்பி. சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா? இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, நான் பழைய சிந்துர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கு. அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன். சந்தோஷமா? வாங்க தலைவரே. வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. அதுவும் தேங்காய் பழத்தட்டோட. ஏதாவது வேண்டுதல? தம்பி, ஏதோ சின்னஞ்சிறுசுக
ஆசைப்பட்டுடுச்சுங்க. அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொன்னம்பலம், பழைய பகையை மறந்துரு. பாக்குவத்திலையும் மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா? வச்சுக்கலாமே. ஏய் பொன்னம்பலம், நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தோம். நீ முறை தவறி நடந்துகிட்ட. உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற இல்ல 1000 தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான். இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில. வாங்க. வாங்கம்மா. கல்யாணத்தை நிறுத்துங்கடா. என்னங்கடா ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா? எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுறா அமைச்சர் வாழ. ஏய், எனக்கு அருவாள் எடுக்க தெரியும். எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள, யார் இவங்க எல்லாம்? எதுக்கு தகராறு பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா ஒண்ணு இல்ல. ஐயா, நாங்க அரசம்பட்டியில இருந்து வரோம். என் பேரு செந்தூர பாண்டி. என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அப்படி இருக்க விருப்பமில்லாத அந்த பொண்ணை வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான். இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூக்க எடுத்துட்டியாடா. வகை வகையா சீர் செஞ்சு வழியை வந்து பொண்ணை கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பண்றது? பேசாம தாலியை கட்ட சொல்லுங்க. தம்பி, பாக்கு வெத்தல மாத்தி பரிசம் போட்டாச்சு. மாப்பிள்ளைய மணவழியில வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுண்ணாம்பு மாத்தினேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியாது. பண்றது பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்து தான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க 2 பேருடைய சொந்த பிரச்சனை. இத 2 ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி. இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா, காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு. பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு. மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகிறது தான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக 2 ஊரும் மோதிக்க வேண்டாம். உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். தம்பி, நீங்க முடிவு செய்த மாதிரியே 2 பேர்த்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல. இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, அவன் தலையை சீவிட்டு தாலியை கையில எடுக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா? விளையாடுடா. உட்காருங்க மாமா. டேய், நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். என்ன தலைவரே, உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தோம். இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறா. இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவரே? நிறுத்துறண்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். அம்மாவை மீனாவை டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து கொடு. சரிண்ணா. ஆமாடா,
இந்த ஊருக்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாண்டி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா அவன் இப்படி சொல்றான்? ஏன் தம்பியாச்சே அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க. போங்க போங்க போங்க. அப்பா, மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, போப்பா போப்பா. என்னம்மா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்க ஐயா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்தி படுத்தவே முடியாதியா. என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா நாங்க வேற கடைக்கு போயிடுவோம். ஐயோ வேண்டாங்க, இங்கே இருங்க. அது என்ன மேல மேல? அது அது எடுப்பா. என்னங்க? ஆ. ஆ. இந்தா பாருங்க. ஆ. இது என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா. ஆ. எங்க பாப்போம். இதுலதான் கருக நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்க ஐயா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா. அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, இது நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். அட, ஏன் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மஞ்சள் கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறாரு. பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மணவரையெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாலும் உன் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேச. அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சுகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய குடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம்? அதான் இது. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியுமில்ல? கல்யாண வீட்டை இழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவரே, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பார்த்து. சரிங்க தலைவரே. அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. அப்பா, 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 அப்பா. என்னப்பா இது? என்னாச்சு? அந்த பொண்ணு வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எதுக்குப்பா? இளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்ன எப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா.
பாத்து இறங்குமா. வாங்க சீக்கிரம் வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். பாண்டி என்னப்பா இங்க இருக்க? மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குல்ல? நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாத்தியா என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வேற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாள மொத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணுமில்லம்மா, தலை நிறைய பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுர விடணும்தாப்பா நான் தினம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா எங்க உங்க அப்பா? அது வந்துமா, பக்கத்தூர்ல என் தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு? என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாரு. ஆமா, தம்பியும் மீனாவையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. அண்ணே, அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பான். ஆமா, நீ வாமா, நம்ம புடவை மாத்திட்டு புறப்படலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வேணும் சத்தியம் வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டு வேணும் இவன் சொல்லிட்டு போறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் கடவுளே? உட்காருங்கம்மா. ஆனா என்னப்பா, நான் தான் என்னமோ கல்யாண பொண்ணாட்டம் என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா. அட போப்பா. என்ன இது? இவ்ளோ அழகா புடவை கட்டிருக்கீங்க, நெத்தில குங்குமமே வைக்கலையே? ஆமா, மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன், வச்சுக்கிறேன். அண்ணே, அம்மாவை பார், மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க. பாண்டி, ஊர்ல ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியா தான் போவேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்லை. சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருப்பா. வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மாப்பிள்ளை மணவரைக்கு வர சொல்லுமா. அவசரப்படாதீங்க, அவங்க வந்துடட்டும். ஆத்தா, தாலி அவங்க வந்த பிறகா கட்டலாம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை மணவரையில வந்து உட்கார சொல்லுங்க. ஆமாமா, வர சொல்லுமா.
இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அப்பா அம்மா அப்பா வந்தாச்சு, தம்பியை தாலி கட்ட சொல்லுங்க. என்னப்பா அவங்க வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ வந்து தாலி கட்ட சொல்ற? என்னாச்சு அவங்களுக்கு? அது வந்துமா, பக்கத்தூருக்கு அப்பா வண்டியிலே போயிட்டு வந்தார்ல, கலப்பா இருக்குன்னு அப்பா வண்டியிலே இருக்காரு. அப்பாவுக்கு என்னாச்சு? அது வந்துமா, சொல்லுடா, அவருக்கு என்னாச்சு? இல்லம்மா, கலப்பா இருக்குன்னு தான் வண்டியில இருக்காரு. இல்ல சொல்லு, அவருக்கு என்னாச்சு? சொல்லுடா, அவருக்கு என்னாச்சு? என்னாச்சு அவருக்கு? ஏண்டா அழுகுற? என்னடா அழுகுற? ஐயோ என்னங்க என்னங்க என்னங்க? போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி, பாண்டி, என்னப்பா, எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா, கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பலம் அப்பாவை கொன்னுட்டாமா. ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? பூ எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அம்மா, அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா? உங்க ஆசைப்படி நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவை தூக்குப்பா. ஐயோ ஐயோ. விஜய், தாலி எடுத்துக்கட்டு. எடுத்துக்கா. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்கிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமாலும் செய்யுங்க. ஐ எம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் நட. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் ஏற சொல்லு, இல்ல உன் தலை செதறிடும். ஏற சொல்றா. யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க. ஏறி தொலைங்கயா. நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து.
எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொன்னியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு. எங்க அப்பாவை கொன்னப்பவே உன் தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப பாண்டி, வேண்டாப்பா வேண்டாப்பா. இவனை கொல்றதுனால உங்க அப்பா திரும்பி உசுரோட வந்துடவா போறாரு. இவனை விட்டுடுப்பா. அப்படி சொல்லாத ஆத்தா. இந்த மாதிரி கொலகார பாவியை உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புருஷன் இல்லாம துடிப்பாங்க. என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி, இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அம்மா, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். ம்? தைரியமா இரு. Ha ha ha.